அதுக்கப்புறம் அவங்க அப்பாவான ராஜாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நாள் அரண்மனை தோட்டத்தில் 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பின்னாடி இருந்த 2 காக்கா அவங்கக்குள்ளே பேசிக்கிச்சு. இந்த அரண்மனை ஓரத்தில் ஒரு அருவி இருக்கணும். அந்த அருவியிலேருந்து யார் அவங்க கண்ணை தொடச்சிக்கிறாங்களோ அவங்க கண்ணு குணமாயிடும்ன்ட்டு. ஆனால் அது இன்றைக்கி 11 மணிக்குள்ளே போய் பண்ணாதான் நடக்கும்னு சொன்னாங்க. உடனே 2 பேரும் வேக வேகமாக அந்த அருவிக்கு போனாங்க. இளவரசர் அவர் கண்ணில் இருந்த கட்டை கழட்டிட்டு அவர் அந்த அருவியில் கண்ணை கழுவுனதும் அவரோட பார்வை பழைய மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இளவரசருக்கு தன்னோட பழைய நாட்டை மீட்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் ஒரு நாள் இளவரசி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் பழைய நாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாரு. அங்கே வியாபாரி மாதிரி மாறுவேடத்தில் போனதுனால அவங்களோட ராணிக்கு அவங்களோட அடையாளம் தெரியலை. ராணி ஆர்வமாக நகையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் அங்கே மாட்டிகிட்டு இருந்த அவரோட பழைய கவசமும் கத்தியும் எடுத்துட்டாரு. அப்போ கரெக்டாக அந்த திருட ராஜா உள்ளே வந்தான். அந்த கத்தியை வச்சு அந்த திருட ராஜாவை கைது செஞ்சு ஜெயிலில் போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பழைய நாட்டை மீட்டு அவங்களோட மனைவியோட சந்தோஷமாக இருந்தாங்க. அவ்வளோதான். கதை நல்லா இருந்துச்சா? மீமி, தீக்கு தூங்கலாமா? குட் நைட்.